எந்த சபைக்குள்ளாக யாகோவுடைய வார்த்தையின் கிரியைகள் காணப்படுகிறதோ அந்த சபை உயிருள்ள சபை. ಯಾವ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾವನ ವಾಕ್ಯದ ಕ್ರಿಯೆಗಳು ಕಾಣಬರುತ್ತವೋ ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಜೀವವಿದೆ ಎಂಬುದು. ஹல்லேலூயா. Hallelujah. சோ அப்படிப்பட்ட காரியங்களை நாம் நம்முடைய கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ಹಾಗೆ ಆದುದರಿಂದ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮ ಕಣ್ಣಿಂದ ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. தேவன் நம் நடுவில் இருக்கிறார் என்று மற்றவர்கள் நம்மை குறித்து சொல்லும்படியாக ஒரு சாட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ ಎಂದು ಬೇರೆಯವರು ಹೇಳುವ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப இதுதான் அந்த காலத்துல இருந்த சபையும் அப்படிதான் இருந்தது. ಆ ಕಾಲದಲ್ಲಿಯೂ ಈ ಸಭೆ ಈ ರೀತಿ ಇತ್ತು. இப்போ நம்ம சபையிலையும் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் காணும்படியாகவும் மற்றவர்கள் காணும்படியாகவும் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರು ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂದು ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಬೇರೆಯವರ ಕಣ್ಣುಗಳು ನೋಡುವ ಹಾಗೆ ಆತನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. எத்தனை காரியங்களை கண்டாலும் உணர்வடையாத ஜனங்கள் இருக்கிறார்கள். ಎಷ್ಟು ಕಾರ್ಯಗಳು ನೋಡಿದರೂ ಅವರು ಅರಿಯದವರಾಗಿದ್ದಾರೆ. நம்ம குடும்பங்களிலே இருப்பார்கள். ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲೇ ಇರುವರು. அவர்களை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ಅವರನ್ನು ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. யாகுவா அவர்களை தொட்டால்தான் அவர்கள் உணர்வடைவார்கள். ಯಾಹೋವ ಅವರನ್ನು ಮುಟ್ಟಿದರೆ ಮಾತ್ರ ಅವರು ಅದನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವರು. காரணம் என்ன? அவரவர்கள் சில பாரம்பரியங்களிலே இழுக்கப்பட்டு சிக்குண்டிருக்கிறார்கள். ಕಾರಣ ಅವರು ಅನೇಕ ಪಾಪದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. சிலர் பாவங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். ಕೆಲವರು ಪಾಪಗಳಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿರುವರು. சோ அவர்களால அவ்வளவு எளிதாக அவைகளெல்லாம் விட்டு விட்டு வர முடியாது. ಆದ್ದರಿಂದ ಅಷ್ಟು ಸುಲಭವಾಗಿ ಅವುಗಳಿಂದ ಬಿಟ್ಟು ಅವರು ಹೊರಗಡೆ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. Hallelujah. சோ நிச்சயமாகவே யாகோவா நம் நடுவில் இருக்கிறார். அவர் நன்மையானவைகளை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಯಾವನು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ, ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಆತನು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அதைத்தான் இந்த சாட்சிகள் நமக்கு வெளிப்படுத்தினது. அதுவே ಈ ಸಾಕ್ಷಿಗಳ ಮುಖಾಂತರ ನಮಗೆ ತಿಳಿದು ಬರುತ್ತದೆ. எல்லாருக்கும் நடப்பது போல நமக்கு நடந்தால் அது பெரிய சாட்சி இல்லை. ಎಲ್ಲರಿಗೂ ನಡೆಯುವ ಹಾಗೆ ನಮಗೆ ನಡೆದರೆ ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ಸಾಕ್ಷಿ ಅಲ್ಲ. அவருடைய பிள்ளைகளுக்கு நடக்கும்போது அது கொஞ்சம் விசேஷமாக நடக்கிறது. ಆದರೆ ಆತನ ಮಕ್ಕಳಿಗೆ ನಡೆಯುವಾಗ ಅದು ಬಲು ವಿಶೇಷವಾಗಿರುತ್ತದೆ. அதுதான் சாட்சி. ಅದುವೇ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமா, எகிப்து முழுவதும் இருட்டினாலே நிறைந்திருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் வாழ்கிற இடத்திலே வெளிச்சம் உண்டாயிருந்தது. ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ಎಲ್ಲ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೂ ಅಲ್ಲಿ ಕತ್ತಲು ಕಾಕತ್ತಲು ತುಂಬಿದಾಗ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ವಾಸ ಮಾಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಬೆಳಕಿತ್ತು. இப்படியாக மற்ற ஜனங்களுக்கும் அவரை சேவிக்கிற ஜனங்களுக்கும் யாகுவா ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். ಯಾಕೋಬನನ್ನು ಸೇವಿಸುವವರಿಗೂ ಆತನನ್ನು ಸೇವಿಸದವರಿಗೂ ಇರುವ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ಆತನು எல்லா கண்களும் காணும்படியாக அதை செய்கிறார். ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳು ನೋಡುವಂತೆ ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. Hallelujah. அதுதான் அங்கே விசேஷம். ಅದುವೇ ಅಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿರುವುದು. அது தேவன் இந்த விஷயத்திலே மகிமைப்படுகிறார். ದೇವರು ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಕೊಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. Hallelujah. நாம் இன்றைய தியானத்திற்கென்று ரோமர் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசிக்கலாம். Romans chapter 9 verses 13, 14 and 15. ರೋಮಪುರದವರೆಯ ಪತ್ರಿಕೆ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 13ರಿಂದ 15 ವಚನಗಳು. ಇದಕ್ಕನುಸಾರವಾಗಿ ಯಾಕೋಬನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದನು, ಎಸವನನ್ನು ದ್ವೇಷಿಸಿದನು ಎಂದು ಬರೆದಿದೆ. ಹಾಗಾದರೆ ಏನು ಹೇಳೋಣ? ದೇವರಲ್ಲಿ ಅನ್ಯಾಯ ಉಂಟೋ? ಎಂದಿಗೂ ಇಲ್ಲ. ಯಾವನ ಮೇಲೆ ನನ್ನ ಕರುಣೆ ಉಂಟೋ ಅವನನ್ನು ಕರುಣಿಸುವೆನು, ಯಾವನ ಮೇಲೆ ನಾನು ಕನಿಕರವಿದೆಯೋ ಅವನಿಗೆ ಕನಿಕರಿಸ ತೋರಿಸುವೆನು ಎಂದು ದೇವರು ಮೋಶೆಗೆ ಹೇಳಿದ್ದಾನಂತೆ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். ஹல்லேலூயா. Hallelujah. இங்கே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று இங்கே எழுதியிருக்கிறது. ಯಾಕೋಬನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಎಸವನನ್ನು ದ್ವೇಷಿಸಿದನು ಎಂದು ಬರೆದಿದೆ. இவர்கள் ஏன் தேவன் ஒருவரை நேசிக்கிறார், ஒருவனை வெறுக்கிறார்? ಏಕೆ ದೇವರು ಒಬ್ಬನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ, ಇನ್ನೊಬ್ಬನನ್ನು ದ್ವೇಷಿಸುತ್ತಾನೆ?
இந்த ஸ்டோரியை நாம் நன்றாக படித்து பார்ப்போமானால் ಈ ಕಥೆಯನ್ನು ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಓದಿ ನೋಡಿದರೆ இந்த இருவரும் பிறந்து வளர்ந்த பிறகு அவர்கள் ஏதோ தப்பான கிரியைகளை செய்தார்கள் அல்லது ஒருவர் நன்மையான கிரியைகளை செய்தார்கள், அதற்கு தகுந்தது போல தேவன் அவர்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார் என்று நாம் நினைக்கலாம். ಇವರು ಬೆಳೆದು ದೊಡ್ಡವರಾದ ಮೇಲೆ ಒಬ್ಬನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿದನೋ ಇನ್ನೊಬ್ಬನು ಕೆಟ್ಟದನ್ನು ಮಾಡಿದನೋ ಆದುದರಿಂದ ಅವರಿಗೆ ಇದೆಲ್ಲ ನಡೆದಿದೆ ಎಂದು ನಾವು ಹೇಳಬಹುದು. ஆனால் அதிசயத்தக்க உண்மை என்னவென்றால், பிள்ளைகள் இன்னும் பிறக்காமல் இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை தேவன் சொல்லுகிறார். ಇದರಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತವಾದ ವಿಷಯ ಏನೆಂದರೆ ಆ ಮಕ್ಕಳು ಇನ್ನು ಹುಟ್ಟದೆ ಇರುವಾಗಲೇ ಈ ವಿಷಯ ನಡೆದಿದೆ. ஆமா, அந்த பிள்ளைகள் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே தேவன் இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஒருவனை நேசித்து அடுத்தவனை வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಒಬ್ಬನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ ಒಬ್ಬನನ್ನು ದ್ವೇಷಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை ஆதியாகமத்தில் நீங்கள் தேடி பார்த்தால் இந்த வசனம் அங்கே இருக்காது. இதை ஆதியாகமத்தில் தேடி பார்த்தால் இந்த வசனம் அங்கே இருக்காது. ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ಹುಡುಕಿ ನೋಡಿದರೆ ಈ ವಾಕ್ಯ ನಿಮಗೆ ಅಲ್ಲಿ ಸಿಗುವುದಿಲ್ಲ. சோ அப்படி, ஆனால் இது எங்க இருந்து எடுத்திருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. ಆದರೆ ಇದನ್ನು ಎಲ್ಲಿಂದ ತೆಗೆದಿದ್ದಾರೆ ಎಂಬುದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் மல்கியா தீர்க்கதரிசி இதை பற்றி பேசுகிறார். ಆದರೆ ಮಲಕಿಯ ಪ್ರವಾದಿಯು ಇದರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆம், வேற எந்த இடத்துல நாம தேடினாலும் இந்த வசனம் கிடைக்காது. ಬೇರೆ ಎಲ್ಲಿ ಹುಡುಕಿದರೂ ನಮಗೆ ಈ ವಾಕ್ಯಗಳು ಸಿಗುವುದಿಲ್ಲ. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ಮಲಕಿ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ, ಯಾಕೋಬನು ಇಂತೆನ್ನುತ್ತಾನೆ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದೇನೆ, ನೀವು ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದಿ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಲ್ಲ. ಎಸಾವನು ಯಾಕೋಬನ ಅಣ್ಣನಲ್ಲವೇ? ಆದರೆ ನಾನು ಯಾಕೋಬನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಎಸಾವನನ್ನು ದ್ವೇಷಿಸಿ ಅವನ ಬೆಟ್ಟಗಳ போதும், சரி. அப்போ யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று இங்கே மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் தான் இதை நாம் பார்க்கிறோம். ಯಾಕೋಬನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಎಸಾವನನ್ನು ದ್ವೇಷಿಸಿ ಎಂಬುದು ನಾವು ಮಲಕಿಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. இப்ப ரோமர்ல பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், பிள்ளைகள் பிறந்த பிறகு அல்ல, பிள்ளைகள் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே தேவன் இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். ರೋಮಪುರದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟಿದ ಮೇಲೆ ಅಲ್ಲ, ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆನೇ ಈ ಪ್ರವಾದನೆ ಮಾತುಗಳು ನಡೆದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்ப தேவன் தன்னுடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்வது அவர்களுடைய கிரியைகளை வைத்து அல்ல. ದೇವರು ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಅವರ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ಅಲ್ಲ. அப்ப கிரியைகள் என்ற ஒன்று இல்லாமல் இருக்கும் பொழுதே தேவன் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படியே இந்த காரியங்களை சொல்லுகிறார். ಕ್ರಿಯೆಗಳು ಇಲ್ಲದಿರುವಾಗಲೇ ದೇವರು ತನ್ನ ಅನಾದಿ ತೀರ್ಮಾನದಿಂದ ಮಕ್ಕಳನ್ನು ಮೊದಲೇ ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அப்ப சொல்லுகிறார், எவன் மேல் இரக்கமாய் இருக்க நான் சித்தமாய் இருப்பேனோ அவன் பேரில் இரக்கமாய் இருப்பேன். ಯಾರನ್ನು ಕರುಣಿಸಬೇಕು ಚಿತ್ತವಿದೆಯೋ ನಾನು ಅವರನ್ನು ಕರುಣಿಸುವೆನು. யார் பேரில் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் பேரில் உருக்கமாய் இருப்பேன். ಯಾರನ್ನು ಕನಿಕರಿಸಬೇಕು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೋ ಅವರನ್ನು ಕನಿಕರಿಸುತ್ತೇನೆ. சோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சம்பவம் தான். ಇವು ಎರಡು ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಒಂದೇ ವಿಷಯವಾಗಿರುತ್ತದೆ. இரக்கமாய் இருப்பதும் உருக்கமாய் இருப்பதும் ஒரே மாதிரி சம்பவம் தான். ಕನಿಕರಿಸುವುದು ಕರುಣೆ ತೋರಿಸುವುದು ಎರಡು ಒಂದೇ ಆಗಿರುತ್ತದೆ. ஆனால் கொஞ்சம் கீழே வந்தோமானால் அவர் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்லுகிறார். ಆದರೆ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಕೆಳಗಡೆ ಬಂದರೆ ಆತನು ವ್ಯತ್ಯಾಸದಿಂದ ಹೇಳುತ್ತಾನೆ. 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். ದೇವರು ಯಾರನ್ನು ಕರುಣಿಸಿದರೋ ಯಾರನ್ನು ಕಠಿಣಪಡಿಸಿದರೋ ಅದೆಲ್ಲವೂ ಆತನ ಇಷ್ಟಾನುಸಾರವಾಗಿಯೇ ಇದೆ. அப்ப இங்கே ஒரு வித்தியாசமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. யார் மேல் இரக்கமாய் இருக்க விருப்பமோ அவன் மேல் நான் இரக்கமாய் இருப்பேன். ಯಾರನ್ನು ಕರುಣಿಸಬೇಕು ಇಷ್ಟವಿದೆಯೋ ನಾನು ಅವರನ್ನು ಕರುಣಿಸುತ್ತೇನೆ. யாருடைய இருதயத்தை நான் கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறேனோ அவன் இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன். ಯಾರ ಹೃದಯವನ್ನು ಕಠಿಣಪಡಿಸಲು ಇಷ್ಟವಿದೆಯೋ ನಾನು ಅವರ ಹೃದಯವನ್ನು ಕಠಿಣಪಡಿಸುತ್ತೇನೆ. அப்ப இவைகளை எல்லாம் செய்கிறவர் அவரானால் ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ಮಾಡುವುದು ಆತನೇ. ಆದರೆ நம்மேல் அவர் ஏன் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும்? ಆದರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಏಕೆ ಆತನು ದೋಷವನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಬೇಕು? இவன் நல்லவன் அவன் கெட்டவன் என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது? ಈತನು ಒಳ್ಳೆಯವನು ಆತನು ಕೆಟ್ಟವನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಏನಿದೆ? அப்போ தேவனிடத்தில் கிட்டத்தட்ட ஒரு அநீதி இருப்பது போல இங்கே காண்கிறது. ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಅನೀತಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ತೋರಿ ಬರುತ್ತದೆ. இப்ப அப்படித்தானே, ஒருவர் மேல ஒரு தாய் தன் பிள்ளைகள்ல ஒருவர் மேல பாசமும் ஒருவர் மேல வெறுப்பும் வச்சிருப்பாங்களா?
ಒಬ್ಬ ತಾಯಿ ತನ್ನ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಒಬ್ಬನನ್ನು ದ್ವೇಷಿಸಿ ಒಬ್ಬನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾಳ. ஒருவேளை அந்த பிள்ளைகள் வளர்ந்து வாலிபர்கள் ஆன பிறகு துஷ்ட கிரியைகளை செய்வார்களானால் தாய் ஒருவேளை அவர்களை வெறுக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಆ ಮಕ್ಕಳು ಬೆಳೆದು ದೊಡ್ಡವರಾಗಿ ದುಷ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ಆ ತಾಯಿ ಆ ಮಗುವನ್ನು ದ್ವೇಷಿಸಬಹುದು. ஆனால் அவர்கள் கை குழந்தைகளாக பால் குடிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது ஒரு தாயின் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வருமா? ಆದರೆ ಮಗು ಇನ್ನು ಹಾಲು ಕುಡಿಯುವ ಮಗುವಾಗಿರುವಾಗ ಒಂದು ತಾಯಿಯ ಬಾಯಲ್ಲಿ ಇಂಥ ಮಾತು ಬರಲು ಸಾಧ್ಯವಾ? ஆனா இந்த காலத்துல அப்படி இருக்குது. ಆದರೆ ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಹಾಗಿದೆ. இந்த பிறந்த குழந்தைங்க இருக்கு பாத்தீங்களா, ಹುಟ್ಟಿದ ಮಗು ಇದೆ ಗೊತ್ತಾ? அந்த குழந்தை அந்த அப்பா குடும்பத்தின் சாயலில் இருந்தால் அம்மா அதை வெறுக்கிறாள். ಆ ಮಗು ತಂದೆಯ ಕುಟುಂಬದ ಹಾಗೆ ರೂಪ ಇದ್ದರೆ ಆ ಮಗುವನ್ನು ತಾಯಿ ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾಳೆ. நம்ம கூட்டத்துல யாரோ இருக்கிறாங்க போல இருக்கு. ನಮ್ಮ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಯಾರೋ ಇದ್ದಾರೆ ಅನಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆம், பொதுவா ஆண்கள் அப்படி வெறுப்பதில்லை, ಗಂಡಸರು ಆ ರೀತಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ஆனா பெண்கள் அப்படி வெறுக்கிறார்கள். ಆದರೆ ಸ್ತ್ರೀಯರು ಆ ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರೆ. இவன் முகத்தையே நான் பார்க்க முடியல, அதுக்கு மேல இது வேற வந்து இப்படி பிறந்திருக்குது. ಇವರ ಮುಖವನ್ನು ನೋಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ, ಮಗು ಅವರ ಹಾಗೆ ಹುಟ್ಟಿದೆಯಲ್ಲ. ஆம், அப்படி இந்த காலத்தில் இருக்கிறார்கள். நான் அவர்களை நேரில் சந்தித்திருக்கிறேன். ಅಂತ ಜನರು ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ನಾನು ಅವರನ್ನು ಸಂದರ್ಶನ ಮಾಡಿದ್ದೇನೆ. ஆனால் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே ஒருவனை, இந்த கர்ப்பத்தில் 2 குழந்தைகள் இருக்கிறது, ஒருவனை சிநேகித்தேன் இன்னொருவனை வெறுத்தேன் என்று சொல்லுவது எப்படி? ಆ ಗರ್ಭದಲ್ಲಿ 2 ಮಕ್ಕಳಿವೆ, ಗರ್ಭದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಒಂದು ಮಗುವನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಒಂದು ಮಗುವನ್ನು ದ್ವೇಷಿಸ್ತೇನೆ ಎಂದರೆ ಅದು ಹೇಗೆ? சோ தேவன் சகலத்தையும் முன்னறிந்திருக்கிறார். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಮೊದಲೇ ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. சோ அவருக்கு தெரியும் இந்த கர்ப்பத்தில் இரட்டை குழந்தைகள் இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். ಆತನಿಗೆ ಗೊತ್ತಿದೆ ಈ ಗರ್ಭದಲ್ಲಿ 2 ಮಕ್ಕಳು ಇವೆ ಎಂಬುದಾಗಿ. அது வரைக்கும் ஓகே. ಅಲ್ಲಿಯ ತನಕ ಸರಿಯೇ. ஆனால் இந்த பிள்ளைகள் பிறந்து அவர்கள் செய்கிற கிரியைகளை வைத்து தேவன் ஒருவேளை இவனை நான் வெறுக்கிறேன் இவனை நேசிக்கிறேன் என்று சொல்லி இருந்தால் அதில் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ಆ ಮಕ್ಕಳು ಬೆಳೆದು ದೊಡ್ಡವರಾದ ಮೇಲೆ ದೇವರು ಅವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ಇವನನ್ನು ದ್ವೇಷಿಸುತ್ತೇನೆ ಇವನನ್ನು ಪ್ರೀತಿಸಲು ಹೇಳಿದರೆ ನಮಗೆ ಯಾವ ತೊಂದರೆಯೂ ಇಲ್ಲ. ஆனால் கர்ப்பத்தில் இருக்கும் போதே சொல்லுகிறார். ಆದರೆ ಗರ್ಭದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಆತನು இது சாதாரண மனிதனுக்கு தேவனிடத்தில் அநீதி இருப்பது போல தோன்றும். ಇದು ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯರಿಗೆ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಅನೀತಿ ಇದೆ ಎಂದು ತೋರಿಬರುತ್ತದೆ. அப்ப தேவனிடத்தில் அநீதி இல்லை, அவர் நியாயமாகத்தான் நீதியாகத்தான் இதை செய்கிறார் என்று அறிய வேண்டுமானால் ಆ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಅನೀತಿ ಇಲ್ಲ, ಆತನು ಮಾಡುವುದೆಲ್ಲವೂ ನ್ಯಾಯವಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ತಿಳಿಯಬೇಕಾದರೆ நமக்கு யாராவது வேதத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ನಮಗೆ ಯಾರಾದರೂ ಸತ್ಯವೇದವನ್ನು ಬೋಧಿಸಬೇಕು. ஏன்னா நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசித்தாலுமே தேவன் ஏன் வெறுத்தார் என்பதை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ಏಕೆಂದರೆ ನೀವು ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕದಿಂದ ಪ್ರಕಟಣೆಯ ತನಕ ಓದಿದರೂ ದೇವರು ಏಕೆ ಆತನನ್ನು ದ್ವೇಷಿಸಿದರು ಎಂಬುದು ನಮಗೆ ತಿಳಿದು ಬರುತ್ತಿಲ್ಲ. அதற்கு தான் தேவன் தனது இருதயத்திற்கு ஏற்ற போதகர்களை நமக்கு தர வேண்டும் என்று வசனம் எழுதியிருக்கிறது. ಅದಕ್ಕೆ ದೇವರು ಆತನ ಮನಸ್ಸಿಗೆ ಒಬ್ಬ ಪಾಲಕನನ್ನು ನಮಗೆ ಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. இப்ப நிறைய பிள்ளைங்கள் ஸ்கூல்ல காலேஜஸ்ல எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்க இருக்கிறாங்க. ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಸ್ಕೂಲ್ನಲ್ಲಿ ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ ಪರೀಕ್ಷೆ ಬರೆಯುವ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. அவங்க பாத்தீங்கன்னா காப்பி அடிக்கிறதுக்குன்னு பிட் எழுதி எங்கெங்கெல்லாமோ முடிச்சிட்டு சொருகிட்டு போவாங்க. ಅವರು ಕಾಪಿ ಹೊಡೆದಕ್ಕೋಸ್ಕರ ಅದನ್ನ ಎಲ್ಲೆಲ್ಲೂ ಮುಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. அதுல பெரிய பிரச்சனை என்னன்னா எந்த கேள்விக்கு எந்த பிட்டை வச்சிருக்கிறோன்னு பரீட்சை எழுதுற நேரத்துல தெரியாம போயிடும். ಅವರಿಗೆ ಒಂದು ತೊಂದರೆ ಏನೆಂದರೆ ಯಾವ ಪ್ರಶ್ನೆಗೆ ಎಲ್ಲಿ ಉತ್ತರ ನಾನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂದು ಅವರು ಮರೆತು ಬಿಡುತ್ತಾರೆ. ஆனால் சில பிள்ளைகளுக்கு அவங்க பரீட்சை எழுதக்கூடிய புஸ்தகத்தையே கொண்டு நீங்க முன்னால வச்சா கூட அவங்களால காப்பி அடிக்க முடியாது. ಆದರೆ ಕೆಲವು ಮಕ್ಕಳಿಗೆ ಆ ಪರೀಕ್ಷೆಯ ಪುಸ್ತಕವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಮುಂದೆ ಇಟ್ಟರೂ ಅವರಿಗೆ ಕಾಪಿ ಹೊಡೆಯಲು ಬರುವುದಿಲ್ಲ. அது போலதான் பைபிளும். ಅದು ಪ್ರಕಾರವೇ ಸತ್ಯ. நீங்கள் எத்தனை முறை படித்தாலும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை என்றால் அதில் மறைந்திருக்கிற ரகசியம் உங்களுக்கு புரியவே புரியாது. ನೀವು ಎಷ್ಟು ಸಲ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿದರೂ ದೇವರು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಮರೆಮಾಚಿರುವಂತಹ ವಿಷಯಗಳು ನಿಮಗೆ ಅದು ಅರ್ಥವಾಗುವುದೇ ಇಲ್ಲ. ஆதலால் தான் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார், உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ಆದ್ದರಿಂದ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಿನ್ನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆ ಎಂಬುದಾಗಿ. புதிய ஏற்பாட்டிலையும் அப்போஸ்தலர் நடபடிகளிலும் நாம் வாசிக்கிறோம். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯದಲ್ಲೂ ನಾವು ಅದನ್ನು ಓದುತ್ತೇವೆ. அவர்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி தேவன் அவர்களுடைய மனதை திறந்தார், மனக்கண்களை திறந்தார் என்று வாசிக்கிறோம். ಅವರ ಸತ್ಯವೇದವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ಅವರ ಮನಸ್ಸಿನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆಗೆದರು ಎಂಬುದಾಗಿ. அப்ப வாசித்ததினாலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதையெல்லாம் தேவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. ಓದಿದಾಗ ಎಲ್ಲ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ದೇವರು ಇವುಗಳನ್ನ ಮಾಡುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அப்போ தேவன் நம்மில்
அந்த விஷயத்தில் கூட கிரியை செய்கிறார். ದೇವರು ಆ ವಿಷಯದಲ್ಲೂ ನಮ್ಮ ಮೇಲೆ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. வேத வாக்கியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி நம்முடைய கண்களை அவர் திறக்கிறார். ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಯುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯುತ್ತಾನೆ. அப்படி யாருக்கு கண்கள் திறக்கப்பட்டதோ ಆ ರೀತಿ ಯಾರ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟವೋ அவர்கள் தான் தேவன் அநீதி செய்யவில்லை, தேவன் சகலத்தையும் நீதியாக செய்திருக்கிறார் என்று கண்டுபிடிக்க முடியும். ಆ ರೀತಿ ಇದ್ದವರಿಗೆ ಮಾತ್ರ ತಿಳಿದು ಬರುತ್ತದೆ ದೇವರು ಅನೀತಿ ಮಾಡುವವನಲ್ಲ, ಆತನು ನೀತಿ ಉಳ್ಳವನು ಎಂಬುದಾಗಿ. அப்போ ஒருவனை தேவன் வெறுக்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதன் ரட்சிக்கப்பட முடியுமா? ಒಬ್ಬನನ್ನು ದೇವರು ದ್ವೇಷಿಸಿದರೆ ಅವನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲು ಸಾಧ್ಯನಾ? அப்ப அவர் ரட்சிக்கப்பட முடியாது. ಆತನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்ப நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ಆದರೆ ಸತ್ಯವೇದವನ್ನು ನೋಡುವಾಗ ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ ಎಂದು ನಾವು ಎದುರು ನೋಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் தேவன் இந்த விஷயத்துல எப்படி நீதி உள்ளவராகிறார்? ದೇವರು ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ಹೇಗೆ ನೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 1 Timothy chapter 2 verse 4 1 ತಿಮೋಥೆಯನ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ. ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಸತ್ಯದ ಜ್ಞಾನಕ್ಕೆ ಸೇರಬೇಕು ಎಂಬುದು ಆತನ ಚಿತ್ತವಾಗಿದೆ. ஆமென். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே. ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು ಎಂಬುದು ಆತನ ಚಿತ್ತವಾಗಿದೆ. காரணம் எல்லா ஜீவன்களையும் உருவாக்கினவர் அவர்தான். ಕಾರಣ ಎಲ್ಲ ಜೀವಿಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು ಆತನೇ. அப்படி இருக்கும் பொழுது தேவன் ஏன் இந்த வித்தியாசத்தை கொண்டு வருகிறார்? ಆ ರೀತಿ ಇರುವಾಗ ದೇವರು ಏಕೆ ಈ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ತರುತ್ತಾನೆ? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட முடியாது என்கிறதான ஒரு சூழ்நிலை அவர் ஏன் அங்கே கொண்டு வருகிறார்? ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ದೇವರು ಏಕೆ ಅಲ್ಲಿ ತರುತ್ತಾನೆ? யார் ரட்சிக்கப்படுவதற்கு சித்தமாய் இருக்கிறேனோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ಯಾರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲು ಚಿತ್ತವಿದೆಯೋ ಅವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವರು. யார் ரட்சிக்கப்படுவதற்கு நான் விரும்பவில்லையோ அவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். ಯಾರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲು ನನಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲವೋ ಅವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. அப்போ யார் மேல் அவருடைய சித்தம் இல்லையோ அவர்களால இந்த ரட்சிப்புக்குரிய சுவிசேஷ வசனத்தை கேட்கவும் வாய்ப்பில்லாமல் போய்விடும். ಯಾರಿಗೆಲ್ಲ ಆತನ ಚಿತ್ತವಿಲ್ಲವೋ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಈ ಸತ್ಯದ ವಾಕ್ಯದ ವಿಷಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಅವರಿಗೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் யார் மேலெல்லாம் அவருடைய கண்களிலே தயவு கிடைத்ததோ ಯಾರ ಮೇಲೆಲ್ಲ ಆತನ ಕಣ್ಣಲ್ಲಿ ದಯ ಸಿಕ್ಕಿದೆಯೋ அவர்கள் அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷ வசனத்தை கேட்கும்படியான சந்தர்ப்பத்தை அவர் உருவாக்கி கொடுக்கிறார். ಆ ರಕ್ಷಣೆಯ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕೇಳುವ ಸಂದರ್ಭವನ್ನು ಆತನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ. ஆகவே நாம் இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பது என்பது நம்முடைய முயற்சியினால் வந்தது அல்ல. ಆದ್ದರಿಂದ ಈ ದಿನದಲ್ಲಿ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದು ನಮ್ಮ ಪ್ರಯತ್ನದಿಂದ, நம்முடைய விருப்பத்தினால் வந்தது அல்ல, ನಮ್ಮ ಇಷ್ಟದಿಂದ ಅಲ್ಲ, அல்லது நம்முடைய நல்ல கிரியைகளினால் வந்தது அல்ல. ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ಕ್ರಿಯೆಗಳಿಂದಲೂ ಅಲ್ಲ. அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ಆತನ ಅನಾದಿ ತೀರ್ಮಾನದಿಂದ ನಾವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದೇವೆ. ஆகையினால் தான் அவருடைய சமூகத்தில் நாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ಆದ್ದರಿಂದ ನಾವು ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತಿದ್ದೇವೆ. இனி இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்படுவார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ಇಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತಿದ್ದವರು ಎಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರಾ ಇಲ್ಲವಾ ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இப்ப இந்த சபை என்பதை ரெபக்காளனுடைய கர்ப்ப பாத்திரமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ಈ ಸಭೆ ಎಂಬುದು ಈ ರೆಬೆಕ್ಕಳ ಅದು ಗರ್ಭ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. அப்படி நாம் எடுத்து, ஏன் என்றால் ஈசாக்குனுடைய மனைவிதான் ரெபக்காள். ಈಸಾಕನ ಹೆಂಡತಿ ರೆಬೆಕ್ಕಳು. ஈசாக்கினாலதான் அவள் கர்ப்பவதியானாள். ಈಸಾಕನಿಂದಲೇ ಆಕೆ ಗರ್ಭ ಧರಿಸಿದ್ದಾಳೆ. அப்படி இருக்கிறதுனால ரெபக்காளுடைய கர்ப்பத்தை நாம் இந்த சபைக்கு ஒப்பிட்டு பேசலாம். ಆದ್ದರಿಂದ ಈ ರೆಬೆಕ್ಕಳ ಗರ್ಭವನ್ನು ಈ ಸಭೆಗೆ ಹೊಂದಿಸಿ ಮಾತನಾಡೋಣ. அப்படி ஒரு நீதிமானாலே ரெபக்காள் கர்ப்பவதி ஆன பொழுது ಅಂತ ನೀತಿವಂತನಿಂದ ರೆಬೆಕ್ಕ ಗರ್ಭ ಧರಿಸಿರುವಾಗ அவர்களுடைய பிள்ளைகளில் ஒருவரை நேசித்து ஒருவரை வெறுத்தேன் என்று யாகுவா சொல்லுகிறார். ಆ ಗರ್ಭದಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಮಗುವನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಒಂದು ಮಗುವನ್ನು ದ್ವೇಷಿಸಿರಿ ಎಂದು ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ. இது நம்மால் ஒரு சாதாரண புத்தியினாலே இதை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. ಇದು ಸಾಧಾರಣ ಬುದ್ಧಿಯಿಂದ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஏன் அவர் இதை இப்படி செய்கிறார் என்று அறிய வேண்டுமானால் நமக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானம் வேண்டும். ಏಕೆ ಆತನು ಈ ರೀತಿ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದು ತಿಳಿಯಬೇಕಾದರೆ ಪರಲೋಕದಿಂದ ನಮಗೆ ಜ್ಞಾನ
அப்ப ಜ್ಞಾನವೇ ಇಲ್ಲ. பரத்திலிருந்து வருகிற ஞானம் நமக்கு வேண்டுமானால் அந்த ஞானத்திற்காக நாம் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಜ್ಞಾನ ನಮಗೆ ಬೇಕಾದರೆ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಕಾದುಕೊಂಡಿರುವವರಾಗಿರಬೇಕು. அப்ப வேதத்தை அறிய வேண்டும் என்கிற தாகம் நமக்குள் இருக்க வேண்டும். ವೇದ ಸತ್ಯದ ಬಗ್ಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬ ದಾಹ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஆகையினாலதான் சங்கீதம் 1 அவர் சொல்லும்போது யாகோவுடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து என்று சொல்லுகிறார். ಆದ್ದರಿಂದ ಕೀರ್ತನೆ 1ರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ಆತನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಆನಂದ ಪಡುವವನಾಗಿ. எல்லாருக்கும் அந்த பிரியம் வந்துருமா? ಎಲ್ಲರಿಗೂ ಆ ಆನಂದ ಬರುತ್ತದಾ? எல்லாருக்கும் வேதத்தை எடுத்து வாசிக்கணும்னு பிரியத்தோடு போய் வாசிக்கிறோமா? ಎಲ್ಲರೂ ಸತ್ಯವೇ ತೆಗೆದುಕೊಂಡು ತುಂಬಾ ಇಷ್ಟಪಟ್ಟು ನಾವು ಅದನ್ನು ಓದುತ್ತೇವಾ? இல்ல பயத்தோடு போய் வாசிக்கிறோமா? ಇಲ್ಲ ಭಯದಿಂದ ಅದನ್ನು ಓದುತ್ತೇವಾ? இல்ல வாசிக்கலைன்னா எனக்கு ஏதாகிலும் நடந்துரும் அப்படிங்கிறதுக்காக போய் வாசிக்கிறோமா? ಇಲ್ಲ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಲಿಲ್ಲ ಎಂದರೆ ನನಗೆ ಏನಾದರೂ ನಡೆಯುತ್ತದೆ ಭಯದಿಂದ ಓದುತ್ತೇವಾ? பல காரணங்களுக்காக வேதத்தை வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ಅನೇಕ ಕಾರಣಗಳಿಗೋಸ್ಕರ ಸತ್ಯವೇದ ಓದುವವರು ಇರುತ್ತಾರೆ. குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே வேதத்தை வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ದೋಷ ಕಂಡುಹಿಡಿಯೋಕ್ಕೋಸ್ಕರನೇ ಸತ್ಯವೇದ ಓದುವವರು ಇರುತ್ತಾರೆ. அப்போ வேதத்தை வாசிக்கிறவர்கள் அதன் மேல் பிரியமாயிருந்து வாசித்தால் மட்டும்தான் அதற்குரிய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವವರು ಅದನ್ನು ಪ್ರೀತಿಯಿಂದ ಓದಿದರೆ ಮಾತ್ರ ಅದಕ್ಕೆ ಸಿಗುವಂತ ಆಶೀರ್ವಾದ ಅವರಿಗೆ ಸಿಗುತ್ತದೆ. யாருக்கு பிரியம் வரும்? ಯಾರಿಗೆಲ್ಲ ಅದರ ಮೇಲೆ ಇಷ್ಟ ಬರುತ್ತದೆ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாருக்கு பிரியம் வரும்? யார் யாகுவாவை நேசிக்கிறார்களோ, யார் யாகுவாவை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய வார்த்தையின் மேல் பிரியம் வரும். ಯಾರು ಯಾವನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರೋ ಅವರಿಗೆ ಆತನ ವಾಕ್ಯಗಳ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಬರುತ್ತದೆ. அவர்கள் பயத்துடனே போய் வாசிக்க மாட்டார்கள். ಅವರು ಭಯದಿಂದ ಹೋಗಿ ಅದನ್ನು ಓದುವುದಿಲ್ಲ. அல்லது ஒரு நாளைக்கு கண்டிப்பா நான் ஒரு சாப்டர் வாசித்தே ஆகணுங்கிற கட்டாயத்தின் பேரில் வாசிக்க மாட்டார்கள். ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ಅಧ್ಯಾಯ ಓದಲೇಬೇಕು ಎಂಬ ಕಡ್ಡಾಯದಿಂದ ಓದುವವರು ಇರುತ್ತಾರೆ. அவர்கள் அவருடைய வார்த்தையின் மேல் பிரியப்பட்டு அதை வாசிக்க ஆரம்பிப்பார்கள். ಅವರು ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಅದನ್ನು ಓದಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. யார் அப்படி பிரியப்பட்டு அந்த வேதத்தை வாசிக்கிறார்களோ ಯಾರು ಅದನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಅದನ್ನು ಓದಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೋ அவர்களுக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானம் கிடைக்கும். ಅವರಿಗೆ ಪರಲೋಕದಿಂದ ಸಿಗುವ ಜ್ಞಾನ ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மற்றவர்களுக்கு இது வெறும் புஸ்தகமாக தோன்றும். ಆದರೆ ಬೇರೆಯವರಿಗೆ ಇದು ಬರೀ ಪುಸ್ತಕವಾಗಿ ತೋರುತ್ತದೆ. ஆனால் யாரெல்லாம் யாகுவாவை நேசிக்கிறார்களோ, ಯಾರೆಲ್ಲ ಯಾಕೋನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೋ, பிரியத்தோடு வேதத்தை வாசிக்கிறார்களோ ಪ್ರೀತಿಯಿಂದ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುತ್ತಾರೋ அவர்களுக்கு இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்கள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ಅವರಿಗೆ ಈ ಸತ್ಯವೇದದ ರಹಸ್ಯಗಳೆಲ್ಲ ಬಯಲಾಗುತ್ತದೆ. அதை வாசிக்க வாசிக்க அவர்களுக்கு ஆனந்தம் வர ஆரம்பிக்கும். ಅದನ್ನು ಓದುತ್ತಾ ಓದುತ್ತಾ ಅವರಿಗೆ ಆನಂದವೂ ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படிப்பட்டவர்கள் தான் தேவன் அநீதி செய்யவில்லை, தேவன் எல்லாவற்றையும் நீதியாய் செய்கிறார் என்பதை கண்டு கொள்ள முடியும். ಅಂತವರಿಗೆ ಮಾತ್ರ ದೇವರು ಅನೀತಿ ಮಾಡುವವನಲ್ಲ, ಆತನು ಮಾಡುವುದೆಲ್ಲವೂ ನೀತಿಯೇ ಎಂದು ತಿಳಿದು ಬರುತ್ತದೆ. இப்ப நான் இங்கே இருக்கிற சிலரிடத்துல ஏன் ஒருவனை நேசித்து ஒருவனை வெறுத்தார் என்று கேட்டால் உங்களிடத்தில் பதில் இருக்குமா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ಇರುವವರಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾನು ಏಕೆ ದೇವರು ಒಬ್ಬನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಇನ್ನೊಬ್ಬನನ್ನು ದ್ವೇಷಿಸಲಿ ಎಂದರೆ ಅದರಲ್ಲಿ ನಿಮಗೆ ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಗೊತ್ತಿದೆಯೋ ಇಲ್ಲವೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எத்தனை பேருக்கு பதில் தெரியும்? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಉತ್ತರ ಗೊತ್ತು? ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿರಿ ನೋಡೋಣ. எல்லாரும் கையை மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா வீட்டுல? பதில் தெரியாது பாத்தீங்களா? எதற்காக ஒருவனை நேசித்து, அது தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே ஒருவனை நேசித்து ஒருவனை வெறுத்தார் என்று கேட்கும் போது யாராலையும் அவ்வளவு எளிதாக பதில் சொல்ல முடியவே முடியாது. ಏಕೆ ಗರ್ಭದಲ್ಲಿ ಇರುವಂತ ಇಬ್ಬರು ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಏಕೆ ದ್ವೇಷಿಸುತ್ತಾನೆ, ಒಬ್ಬನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತದೆ, ಯಾರಿಂದಲೂ ಉತ್ತರ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் பேரில் இரக்கமாய் இருப்பேன், எவன் பேரில் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் பேரில் உருக்கமாய் இருப்பேன் என்று சொன்னால், ಕರುಣಿಸಲು ನನಗೆ ಚಿತ್ತವಿದೆಯೋ ಅವನನ್ನು ಕರುಣಿಸುವೆನು, ಯಾರನ್ನು ಕನಿಕರಿಸಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೋ ಅವರನ್ನು ನಾನು ಕರುಣಿಸುತ್ತೇನೆ. அங்கே பாரபட்சம் இருப்பது போல் தோன்றுகிறது. ಅಲ್ಲಿ ಪಕ್ಷಪಾತ ಇರುವ ಹಾಗೆ ತೋರಿಸುತ್ತದೆ. ஆனால் தேவனிடத்துல எந்த பாரபட்சமும் கிடையாது. ಆದರೆ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾವ ಪಕ್ಷಪಾತವೂ ಇಲ್ಲ. அவர் பாரபட்சம் இல்லாதவர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ಆದರೆ ಪಕ್ಷಪಾತ ಇಲ್ಲದವನೆಂದು ನಾವು ಓದುತ್ತೇವೆ. அப்படியானால் இது எப்படி சாத்தியம்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಇದು ಹೇಗೆ ಸಾಧ್ಯ? அப்ப நமக்கு அந்த ஞானத்தோடு கூட நாம் இதை தேடினால் ಜ್ಞಾನದಿಂದ ಇದನ್ನು ಹುಡುಕಿದರೆ
நமக்கு அது கிடைக்கும். ಅದು ನಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. இல்லாவிட்டால் அது நமக்கு கிடைக்காது. ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಅದು ನಮಗೆ ಸಿಗುವುದಿಲ್ಲ. சரி, நாம் அந்த இடத்துக்கு இப்ப போகல. உங்களுக்கு அதை நிரூபிக்கிற இடத்துக்கு நான் போகல. சரி, எப்படி அதை அவர் செய்கிறார் என்பதை நாம் இங்கே ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ரோமன்ஸ் 8:28. ರೋಮಾಪುರದ ಪುಸ್ತಕ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ ವಚನ. ಇದಲ್ಲದೆ ದೇವರ ಸಂಕಲ್ಪದ ಮೇರೆಗೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರ ಹಿತಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಅನುಕೂಲವಾಗುತ್ತವೆ ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. நாம பொதுவா ஒரு வார்த்தையை கேட்டிருப்போம். ನಾವು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ದೇವೆ. நாம் அந்த வசனத்தை வாசிக்கிட்டோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பொதுவாக என்ன சொல்லிடுவாங்க? என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு. எப்படி? எல்லாம் அது பொய். ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಏನು ನಡೆದರೂ ಎಲ್ಲರೂ ಹೇಳುವುದು ನಡೆಯುವುದಲ್ಲ ಒಳ್ಳೆಯದಕ್ಕೆ ಎಂಬುದು. அப்படி கிடையாது. அது வேதத்தில் உள்ள வசனம் கிடையாது. ಅದು ಸುಳ್ಳು. ಅದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇರುವಂತ ವಾಕ್ಯವಿಲ್ಲ. அது எதில் உள்ள வார்த்தைன்னு சொல்லுங்க. எல்லாம் நன்மைக்காகவே நடக்கிறது என்று ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ನಡೆಯುವುದು ಎಂದು ಹೇಳುವ ವಾಕ್ಯ ಎಲ್ಲಿದೆ ಹೇಳಿ? யாராவது? கீதா, பகவத்கீதாவில் உள்ள வார்த்தை. அது வேதத்தில் உள்ள வார்த்தை இல்ல. ಅದು ಆ ವಾಕ್ಯ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇಲ್ಲ. ಅದು பகவத்கீதாவில் உள்ளது. நம்ம இதுல 50 இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. இந்துல இருந்து வந்தவங்க தான் இருக்கிறாங்க. ನಮ್ಮಲ್ಲಿ ಅರ್ಧ ಜನ ಹಿಂದೂ ಮತದಿಂದ ಬಂದಿದ್ದವರು ಇದ್ದಾರೆ. ஆனா யாருக்குமே தெரியலையா? வாங்க டியூஷன் எடுக்கிறேன். அப்போ அது வேதத்தில் உள்ள வார்த்தை இல்லை. ஆனால் வேதத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை. ಆದರೆ ಕ್ರೈಸ್ತರು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. எல்லாம் நன்மைக்கே நடக்கிறது. ಎಲ್ಲ ನಡೆಯುವುದೆಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ. இல்ல பிரதர், எல்லாம் நன்மைக்கு நடக்கிறது இல்ல. ಸಹೋದರನೇ, ಎಲ್ಲವೂ ಒಳ್ಳೆಯದಕ್ಕೋಸ್ಕರ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. அந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿರಿ. யாருக்கு எல்லாம் நன்மையாக நடக்கிறது? ಯಾರಿಗೆ ಎಲ್ಲವೂ ಒಳ್ಳೆಯದಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு. ಆತನ ಸಂಕಲ್ಪದ ಮೇರೆಗೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರಿಗೆ. அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, ಕರೆದವರಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ, அவர்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ಅವರಿಗೆ ಮಾತ್ರವೂ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಇದಕ್ಕಾಗಿಯೇ ನಡೆಯುತ್ತದೆ. அதை நீங்கள் சிங்கத்தின் கெபியில் உங்களை போட்டாலும், ಸಿಂಹದ ಗವಿಯೊಳಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಹಾಕಿದರು, எரிகிற அக்கினி சூளையிலே உங்களை போட்டாலும், ಉರಿಯುವ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಹಾಕಿದರು, அது எல்லாம் நன்மைக்காகத்தான் நடக்கிறது. ಅವು ಎಲ್ಲವೂ ನಮ್ಮ ಹಿತಕ್ಕಾಗಿಯೇ ನಡೆಯುತ್ತದೆ. ஏனென்றால் அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், ಏಕೆಂದರೆ ಅವರು ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು, அவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், ಅವರು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರು, தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்கள். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರು, அவர்களுக்கு நடப்பதுதான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ಅವರಿಗೆ ನಡೆಯುವುದೇ ಎಲ್ಲವೂ ಅವರ ಹಿತಕ್ಕಾಗಿಯೇ. சிங்கத்தின் கெபியில் போடப்பட்ட தானியேலை தேவன் அங்கிருந்து வெளியே எடுத்தார். ಸಿಂಹದ ಗವಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ ದಾನಿಯನ್ನು ದೇವರು ಆ ಗವಿಯಿಂದ ಹೊರಗಡೆ ತೆಗೆದರು. அந்த மாகாணத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கு மேலாக அவரை உயர்த்தினார். ಅಲ್ಲಿರುವಂತ ಜನಗಳಿಗೆ ಎಲ್ಲರಿಗಿಂತ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಆತನನ್ನು ಏರಿಸಿದನು. அக்கினி சூளையில் போடப்பட்ட சாத்ராக் ஆபேத்நேகோ என்றவர்கள் அவர்கள் அக்கினி சூளையிலிருந்து வெளியே வந்த பிறகு அந்த மாகாணத்தினுடைய கவர்னர்களாய் மாறினார்கள். ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಿಂದ ಬಂದಂತ ಶಾದ್ರಾಕ್, ಮೇಷಕ್, ಅಬೇದ್ನೆಗೋ ಎಂಬುವವರು ಅಲ್ಲಿಂದ ಬಂದ ಮೇಲೆ ಅವರು ಅಲ್ಲಿಂದ ಆ ದೇಶದಲ್ಲಿ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಪದವಿಗೆ ಬಂದರು. காரணம் என்ன? அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தவர்கள். ಕಾರಣ ಅವರು ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ದೇವರನ್ನೇ ಪ್ರೀತಿಸುವವರಾಗಿದ್ದರು. அப்ப நாம் தேவனை நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ಆದ್ದರಿಂದ ನಾವು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಾಗಿರಬೇಕು. நன்மைக்காக, நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் அவரை வைத்திருக்க கூடாது. ಒಳ್ಳೆಯದಕ್ಕೋಸ್ಕರ, ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗೋಸ್ಕರ ನಾವು ದೇವರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿರಬಾರದು. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. ದಿನಗಳಲ್ಲಿ ಅನೇಕರು ಆ ರೀತಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. ஆபத்து வரும்போது அவர்கிட்ட ஓடி போறது, ಅಪಾಯ ಬಂದಾಗ ಅದನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗುವುದು, நன்மை வேண்டுமானால் அவரை போய் பார்ப்பது. ಒಳ್ಳೆಯದು ಬೇಕಿದ್ದರೆ ಅದನ್ನು ಹೋಗಿ ನೋಡುವುದು.
அது தேவனிடத்தில் அன்பு கூறுவதல்ல. ಅದು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದು ಅಲ್ಲ. உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் அதை ನಿಮ್ಮ வைத்திருக்கிறீர்கள். ಅವಶ್ಯಕತೆಗಳಿಗೋಸ್ಕರ ನೀವು ಆತನನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀರಿ. நாம் ஒரு தகப்பனையோ ஒரு தாயையோ ஏன் நேசிக்கிறோம்? ನಾವು ಒಂದು ತಂದೆಯನ್ನು ತಾಯಿಯನ್ನು ಏಕೆ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇವೆ? அவர்கள் நமக்கு நன்மை செய்வார்கள் என்பதனாலயா? ಅವರು ನಮಗೆ ಒಳ್ಳೆಯದು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರವಾ? நிச்சயமாக இல்லை. ಖಂಡಿತವಾಗಲೂ ಇಲ್ಲ. அவர்கள் நம்முடைய தாயாக நம்முடைய தகப்பனாக இருக்கிறதுனால் மட்டுமே நாம் அவர்களை நேசிக்கிறோம். ಏಕೆಂದರೆ ಅವರು ನಮ್ಮ ತಾಯಿಯೋ ತಂದೆಯೋ ಆಗಿರುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ ನಾವು ಅವರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇವೆ. என் தகப்பன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கிலும் பலவான் அல்ல. ನಮ್ಮ ತಂದೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರಿಗಿಂತ ಎಲ್ಲರಿಗಿಂತ ಬಲಶಾಲಿಯೂ ಅಲ್ಲ. எல்லாரை பார்க்கிலும் அவர் உயர்ந்தவர் அல்ல. ಎಲ್ಲರಿಗಿಂತ ಆತನು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿಯೂ ಇಲ್ಲ. ஆனாலும் நான் அவரை அப்படித்தான் நேசிக்கிறேன். ಆದರೂ ನಾನು ಆತನನ್ನು ಹಾಗೆಯೇ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇನೆ. என் தாய் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் பெரிய அழகி ஒன்றும் இல்லை. ನನ್ನ ತಾಯಿ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರಿಗಿಂತ ತುಂಬಾ ಸೌಂದರ್ಯ ಉಳ್ಳವಳು ಅಲ್ಲ. பெரிய செல்வந்தரும் இல்லை. ತುಂಬಾ ಐಶ್ವರ್ಯವಂತಳೂ ಇಲ್ಲ. ஆனாலும் என் தாய் தான் எனக்கு இந்த உலகத்திலே அழகானவர்கள். என் தாய் தான் இந்த உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். ಆದರೂ ನನ್ನ ತಾಯಿ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆಲ್ಲರೂ ಸೌಂದರ್ಯ ಉಳ್ಳವಳು ಐಶ್ವರ್ಯವಂತಳು ಆಗಿದ್ದಾಳೆ. அந்த எண்ணத்தில் தான் என் தாயை நான் நேசிக்கிறேன். ಆ ಭಾವನೆಯಿಂದಲೇ ನಾನು ನನ್ನ ತಾಯಿಯನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇನೆ. எந்த ஒரு புத்தியுள்ள மனிதனும் தன் தகப்பனை இன்னொரு வீட்டு தகப்பனோடு ஒப்பிட்டு பார்ப்பதில்லை. ಎಂತ ಬುದ್ಧಿಶಾಲಿ ಆಗಿದ್ದರೂ ತನ್ನ ತಂದೆಯನ್ನು ಬೇರೆ ತಂದೆಗೆ ಅವರು ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அதே போல எந்த ஞானமுள்ள மகனும் தன் தாயை இன்னொரு தாயோடு ஒப்பிட்டு பார்ப்பதில்லை. ಯಾವ ಬುದ್ಧಿವಂತ ಮಗನಾದರೂ ತನ್ನ ತಾಯಿಯನ್ನು ಇನ್ನೊಂದು ತಾಯಿಗೆ ಹೊಂದಿಸಿ ನೋಡುವುದೇ ಇಲ್ಲ. அந்த தாயும் தகப்பனும் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் அவர்களிடத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் நாம் அவர்களை நேசிக்கிறோம். ತಂದೆ ತಾಯಿಯವರು ಎಂತವರಾಗಿದ್ದರೂ ಸರಿಯೇ, ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನು ಇಲ್ಲದಿದ್ದರೂ ಸರಿಯೇ ನಾವು ಅವರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇವೆ. அப்ப அவர்களை நேசிப்பதற்கு உலக பிரகாரமான எந்த காரியமும் நமக்கு தேவையில்லை. ಅವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಯಾವ ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அவர்களிடத்திலிருந்து நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ಅವರಿಂದ ನಮಗೆ ಯಾವ ಎದುರು ನೋಡುವುದೂ ಇಲ್ಲ. ஆகையினாலும் அவர்களை நாம் நேசிக்கிறோம். ಆಗಿದ್ದರೂ ಕೂಡ ನಾವು ಅವರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படிதான் நேசிக்கிறோம், இல்ல வேற காரணம் இருக்குதா? ಆ ರೀತಿ ತರ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ರೆ ಇಲ್ಲ ಬೇರೆ ಕಾರಣ ಇದೆಯಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது போலத்தான் நாம் தேவனையும் நேசிக்க வேண்டும். ಅದೇ ರೀತಿಯೇ ನಾವು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏதோ காரணத்திற்காக நாம் தேவனை நேசிக்கிறவர்களாய் இருந்தால் ಯಾವುದೋ ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಾದರೆ வேதம் சொல்லுகிறது எல்லா மனுஷரை பார்க்கிலும் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಎಲ್ಲರಿಗಿಂತ ನೀವು ತುಂಬಾ ಹೀನರಾಗಿರುತ್ತೀರಿ. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 Corinthians 15 chapter 19th verse. ಈ ಜೀವಮಾನ ಕಾಲದ ಪೂರ್ತಿಗೆ ನಾವು ಮೆಸರಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟುಕೊಂಡದೇ ಹೊರತು ಮತ್ತೇನು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರು ನಾವು ನಿರ್ಭಾಗ್ಯರಿಸಲಿ. இம்மைக்காக மாத்திரம் நாம் மசிகாவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். அப்படியானால் இம்மைக்காகவே அவரில் நம்பிக்கை வைக்கிற மனுஷர்கள் இருக்கிறார்கள். ಒಳ್ಳೆಯದಕ್ಕೋಸ್ಕರವೇ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇರುವ ಮನುಷ್ಯರು ಇದ್ದಾರೆ. அவர்களும் விசுவாசிகள் என்றுதான் அறியப்படுவார்கள். ಅವರು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಉಟ್ಟವರು ಎಂದು ತಿಳಿದು ஆனால் அவர்கள் அவர் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ಅವರು ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುವುದಕ್ಕೆ ಒಂದು ಕಾರಣವಿದೆ. அந்த காரணத்திற்காக நாம் அவரை நேசிக்கிறவராய் இருந்தால் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். ಆ ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಾದರೆ ನಾವು ನಿರ್ಭಾಗ್ಯರೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிற ஒரே காரணத்தினாலே நாம் அவரை நேசிக்கிறோம். ಆತನು ನಮ್ಮ ದೇವರಾಗಿ ಇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅದೇ ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇವೆ. அவர் என்னை உண்டாக்கின தேவாதி தேவன். ಆತನು ನನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ದೇವಾದಿ ದೇವನು. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் அவரை நேசிக்கிறேன். ಆ ಒಂದೇ ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. அவர் நல்லவர், கெட்டவர், எனக்கு தருகிறவர் என்ற காரணங்களுக்காக இல்லை. ಆತನು ಒಳ್ಳೆಯವನು ಕೆಟ್ಟವನು ನನಗೆಲ್ಲವನ್ನು ಕೊಡುವವನು ಎಂಬ ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲ. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேரில் நம்பிக்கையாய் இருப்பேன். ಅದರಿಂದ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಆತನು ನನ್ನನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿದವರು ನಾನು ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. காரணம் அவர் என்னுடைய தேவன். ಕಾರಣ ಆತನು ನನ್ನ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் என்னுடைய தேவனாய் இருப்பதே அல்லது நான் அவருடைய பிள்ளையாய் இருப்பதே அவர் எனக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம். ಆಮೆನ್. ಆತನು ನನಗೆ ದೇವರಾಗಿರುವುದು, ನಾನು ಆತನ ಮಗನಾಗಿರುವುದೇ ನನಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯವಾಗಿದೆ. அதை விட்டு வேற ஒன்றும் எனக்கு தேவையில்லை. ಅದು ಅಲ್ಲದೆ ನನಗೆ ಇನ್ನೇನು ಬೇರೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ.
ஹalleluya. Hallelujah. அப்ப நாம் இங்க எதை கற்றுக் கொடுக்கிறோம்? ನಾವು ಇಲ್ಲಿ ಏನು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ? தேவனை நேசிக்க கற்றுக் கொடுக்கிறோம். ನಾವು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. அவர் பின்காலத்திலே எவ்வளவாக நம்மை நேசிக்கிறோம் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்தினார். ಆ ಮುಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಆತನ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಪ್ರೀತಿಸುತ್ತೇವೆ ಎಂಬುದನ್ನು ಆತನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. நாம இந்த அளவுக்கு எப்படி சொல்லுவோம்? எவ்வளவுங்கிறத காட்டுறதுக்கு எப்படி காட்டுவோம்? ನಾವು ಅಳತೆ ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ಹೇಗೆ ತೋರಿಸುತ್ತೇವೆ? கொஞ்சோண்டு, அப்படிதானா? அப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தி போனா ஒரு கை அளவு, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போனா 2 கை அளவு. இவ்வளவா நான் உன்னை நேசிக்கிறேன், இவ்வளவு நேசிக்கிறேன் உன்னை. ஆனால் யாகுஷுவ மசிகா நம்மை நேசிக்கும் போது நான் இவ்வளவாக நேசிக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. Hallelujah. அதற்கு அளவே இல்லை. ಆತನು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅಳತೆಯೇ ಇಲ್ಲದೆ ಪ್ರೀತಿ நான் உன்னை முழுவதுமாக நேசிக்கிறேன். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾನೆ. நாம் திரும்ப அவரை நேசிக்கும் பொழுதும் அப்படித்தான் நேசிக்க வேண்டும். ನಾವು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಾಗ ಅದೇ ರೀತಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. Hallelujah. ஆக அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ಅಂತವರಿಗೆ ಮಾತ್ರವೇ ಎಲ್ಲವೂ ಅವರ ಹಿತಕ್ಕಾಗಿಯೇ ನಡೆಯುತ್ತದೆ. சோ இனிமே எப்பவாகிலும் நீங்கள் எனக்கு இது நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்திருக்கிறது என்று சொல்வீர்களானால், ಇನ್ಮೇಲೆ ನೀವು ಎಲ್ಲ ನಡೆಯುವುದೆಲ್ಲ ಒಳ್ಳೆಯದಕ್ಕೆ ಎಂದು ನೀವು ಹೇಳುವುದಾದರೆ, நீங்க பகவத்கீதால இருந்து சொல்றீங்களா பைபிள்ல இருந்து சொல்றீங்களாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ನೀವು ಭಗವದ್ಗೀತೆಯನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೀರಾ ಸತ್ಯವೇದದಿಂದ ಹೇಳುತ್ತಿದ್ದೀರಾ ಎಂದು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. அப்போ எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்னு சொல்லிட்டா நீங்க கீதையில இருந்து சொல்றீங்க. ನಡೆಯುವುದೆಲ್ಲ ಒಳ್ಳೆಯದಕ್ಕೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಅದು ನೀವು ಭಗವದ್ಗೀತೆಯಿಂದ ಹೇಳುತ್ತೀರಿ. நான் அவரால் அழைக்கப்பட்டவனாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவனாய் இருக்கிறபடியினாலே சகலமும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொன்னால் நீங்கள் வேதத்தில் இருந்து பேசுகிறீர்கள். ಆಮೆನ್. ಆತನು ನನ್ನ ಕರೆದಿರುವುದರಿಂದ ನಾನು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದರಿಂದ ಆತನು ಮಾಡುವುದೆಲ್ಲವೂ ನನ್ನ ಹಿತಕ್ಕಾಗಿ ಎಂದು ಹೇಳುವಿರಿ. ஹல்லேலூயா. Hallelujah. ஆகவே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ಎಲ್ಲವೂ ಹಿತಕ್ಕಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂದು ನಾವು ತಿಳಿದಿದ್ದೇವೆ. அப்ப அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். ಆತನ ಅನಾದಿ ತೀರ್ಮಾನದಿಂದ ನಾವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அதன் பின்பு என்ன? ಅದಾದ ಮೇಲೆ 29ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ரோமர் 8:29, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, அல்லேலூயா, Hallelujah. எவர்களை முன்னறிந்தாரோ, அப்போ அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு நாம் ஒப்பாக வேண்டும் என்றால் அவர் நம்மை முன்னறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. முன்னறிந்தார். ரோமர் 8:29. ಯಾಕೆಂದರೆ ದೇವರು ತನ್ನ ಮಗನಿಗೆ ಅನೇಕ ಮಂದಿ ಸಹೋದರರಿದ್ದು ಅವರಲ್ಲಿ ಆತನೇ ಹಿರಿಯವನಾಗಬೇಕೆಂದು ಉದ್ದೇಶಿಸಿ ತಾನು ಯಾರನ್ನು ತನ್ನವರೆಂದು ಮೊದಲು ತಿಳಿದುಕೊಂಡೇನೋ ಅವರನ್ನು ತನ್ನ ಮಗನ ಸಾಮ್ಯರೂಪವುಳ್ಳವರಾಗುವುದಕ್ಕೆ ಮೊದಲೇ ನೇಮಿಸಿದನು. ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಮೊದಲೇ ನೇಮಿಸಿದ್ದಾನೆ. அப்ப தேவன் முன்குறிக்காதபடிக்கு யாரும் இங்கே உட்கார முடியாது. ದೇವರು ಮೊದಲೇ ತಿಳಿದುಕೊಳ್ಳದಿದ್ದರೆ ನಾವು ಇಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நாம் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம்? ನಾವು ಯಾವುದರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇವೆ? ஒருவனை நேசித்து ஒருவனை வெறுத்தேன் என்று சொன்னாரே, ಒಬ್ಬನನ್ನು ದ್ವೇಷಿಸಿದೆ ಒಬ್ಬನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರಲ್ಲ, அப்ப அது ஏன் அப்படி சொன்னார் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ಹಾಗಾದರೆ ಏಕೆ ಆ ರೀತಿ ಹೇಳಿದರು ಎಂಬುದು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. அப்ப தேவன் யாரை நேசிக்கிறார்? ದೇವರು ಯಾರನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ அவருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் ಆತನ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು அல்லது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், ಆತನ ತೀರ್ಮಾನದಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು அவருடைய தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்பட்டவர்கள், ಆತನ ತೀರ್ಮಾನದಿಂದ ಮೊದಲೇ ತಿಳಿದುಕೊಂಡವರು, எதற்கு? தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு. ಏಕೆಂದರೆ ತನ್ನ ಮಗನ ಸಾಮರೂಪವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ. அப்ப இங்கே இருக்கிற நம்மில் பலர் அழைக்கப்பட்டிருக்கலாம், ಇಲ್ಲಿ ಇರುವಂತಹ ನಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರು ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿರಬಹುದು. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் சகலரும் அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா என்று நமக்கு தெரியாது. ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು ಎಲ್ಲರೂ ಆತನ ಮಗನ ಸಾಮರೂಪವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನ ಎಂಬುದು சோ ಗೊತ್ತಿಲ್ಲ. அழைக்கப்பட்டவர்களிலே சிலரை அவர் முன்குறித்திருக்கிறார். ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರಲ್ಲಿ ಕೆಲವರನ್ನು ಆತನು ಮೊದಲೇ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. எதற்கு? தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு. ಏಕೆಂದರೆ ತನ್ನ ಮಗನ ಸಾಮರೂಪವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ.
அதாவது நாம் தேவனுடைய குமாரர்களாக குமார்த்திகளாக மாறுவதற்கு. ಏಕೆಂದರೆ ಆತನ ಮಗನ ಮಗಳಾಗಿ ನಾವು ಬದಲಾವಣೆ ಆಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ. 30ஆம் வசனம் சொல்லுகிறது, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ಯಾರನ್ನು ಮೊದಲು ನೇಮಿಸಿದನೋ ಅವರನ್ನೇ ಆತನು ಕರೆದನು. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். ಯಾರನ್ನು ಆತನು ಕರೆದನೋ ಅವರನ್ನು ನೀತಿವಂತನೆಂದು ನಿರ್ಣಯಿಸಿದನು. எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ ಯಾರನ್ನು ಆತನು ನೀತಿವಂತನೆಂದು ನಿರ್ಣಯಿಸಿದನೋ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ಅವರನ್ನು ಆತನು ಮಹಿಮೆಪಡಿಸಿದ್ದಾನೆ. இந்த மகிமைப்படுத்தல் என்பதுதான் அபிஷேகம். ಈ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವುದೇ ಅಭಿಷೇಕ. அபிஷேகம் என்றால் என்ன? ಅಭಿಷೇಕ ಎಂದರೆ ಏನು? நம்மை குமாரனாக குமார்த்தியாக தேவன் தெரிந்து கொண்டார். ನಮ್ಮನ್ನು ತನ್ನ ಮಗನಾಗಿ ಮಗಳಾಗಿ ಆತನು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. அப்ப அப்படிப்பட்டவர்களைத்தான், யார் அதற்கு தகுதி உள்ளவர்களாய் வருகிறார்களோ அவர்களைத்தான் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். ಯಾರೆಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಅರ್ಹತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರುತ್ತಾರೋ ಅವರನ್ನು ಆತನು ಅಭಿಷೇಕಿಸಿದ್ದಾನೆ. அவர்களைத்தான் தேவன் மகிமைப்படுத்துகிறார். ಅಂತವರನ್ನು ದೇವರು ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತಾನೆ. தேவனுடைய சிருஷ்டிப்பிலே நாம் ஒரு வித்தியாசமான ஸ்டெப் பை ஸ்டெப் சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರಲ್ಲಿ ನಾವು ಹಂತವಾಗಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 43 verse 7. ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 43ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ. ನನ್ನ ಮಹಿಮೆಗಾಗಿ ನಾನು ಸೃಷ್ಟಿಸಿ ರೂಪಿಸಿ ಉಂಟು ಮಾಡಿದ ನನ್ನ ಹೆಸರಿನವರೆಲ್ಲರನ್ನು ಬರಮಾಡಬೇಕೆಂದು ಅಪ್ಪಣೆ ಕೊಡುವೆನು. ஆமென். ಆಮೆನ್. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். ஹல்லேலூயா. எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோமா நாம்? ನಾವು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತ ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾನೆ? யாகுவா சொல்லுகிறார், என் மகிமைக்கென்று. ನನ್ನ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ. அப்ப இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்களையுமே அவர் தன்னுடைய மகிமைக்காக சிருஷ்டித்தாரா என்று கேட்டால் இல்லை. ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಜನರನ್ನು ಆತನು ತನ್ನ ಮಹಿಮೆಗಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರಾ ಎಂದರೆ ಇಲ್ಲ. அப்ப நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து, ನನ್ನ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ ಸೃಷ್ಟಿಸಿ, அப்படி சிருஷ்டித்தவர்களை உருவாக்கி. ಆ ರೀತಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದವರನ್ನು ನಾನು ರೂಪಿಸಿ. உருவாக்குறதுனா என்ன? ஷேப்பிங். உருவாக்குறதுனா என்ன? ஷேப்பிங். அதாவது ஆரோன் சொன்னார் இல்லையா, எல்லாரும் காதுலையும் கழுத்திலையும் கிடந்த நகைகளை எல்லாம் கழட்டி கொண்டு வந்து அக்கினியில போட்டேன். இந்த அக்கினியிலிருந்து என்ன வந்துச்சு? கண்ணுக்குட்டி வந்துச்சு. சிஸ்டர் சொல்லுங்க. ಆರೋನ್ ಹೇಳಿದನಲ್ಲ, ನನ್ನ ಕಿವಿಗಳಿಂದ ಕೈಗಳಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಬಂಗಾರವನ್ನು ತೆಗೆದು ನಾನು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದಾಗ ಅಲ್ಲಿ ಒಂದು ಭಸ್ಮ ಉಂಟಾಯಿತು. எப்படி வந்துச்சு? அதை உருவாக்கினார்கள். ಅದನ್ನು ಆತನು ರೂಪಿಸಿದನು. நகைகளை எல்லாம் ஒன்னா போட்டு மெல்ட் பண்ணி அதை என்ன செஞ்சாங்க? ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி உருவாக்கினார்கள். ಆ ಚಿನ್ನವನ್ನೆಲ್ಲ ಬೆಂಕಿನಲ್ಲಿ ಹಾಕಿ ಅವರು ಒಂದು ಭಸ್ಮನಾಗಿ ರೂಪಿಸಿದರು. இப்ப வித்தியாசம் புரியுதா? நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து, ನಾನು ನನ್ನ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ ಸೃಷ್ಟಿಸಿ, அதன் பின்பு அதை உருவாக்கி, ಅದಾದ ಮೇಲೆ ಅದನ್ನು ರೂಪಿಸಿ, அதற்கு பின்பு அதை படைத்து. ಅದಾದ ಮೇಲೆ ಅದನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ. எத்தனை வருது? சிருஷ்டிப்பு, உருவாக்குதல், படைத்தல். அது என்ன? படைத்தல் என்றால் எந்த வேலைக்கு அது பயன்படுமோ அந்த வேலைக்கென்று அதை பிரித்து வைப்பது. ಉಂಟು ಮಾಡುವುದು ಎಂದರೆ ಏನೆಂದರೆ ಯಾವ Set apart. ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ಅದು ಉಪಯೋಗಿಸಬೇಕೋ ಅದಕ್ಕಾಗಿ ಅದು ಉಂಟು ಮಾಡುವುದು. நம் ஒவ்வொருவர் மேலும் தேவன் இப்படிப்பட்டதான கிரியைகளை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறார். ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆಯೂ ದೇವರು ಇಂಥ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಡೆಸುತ್ತಿದ್ದಾನೆ. இந்த கிரியைகள் வழியாக நீங்கள் கடந்து செல்லும் பொழுதுதான் கடைசியில் நீங்கள் மகிமைப்படுத்தப்படுகிறீர்கள். ಈ ಕ್ರಿಯೆಗಳ ಮುಖಾಂತರ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋದರೆ ಮಾತ್ರ ನೀವು ಮಹಿಮೆಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳುವಿರಿ. ஒருவேளை நீங்கள் நெருப்பினூടെ கடந்து போக வேண்டியதா இருக்கும். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಅಗ್ನಿಯೊಂದಿಗೆ ನೀವು ನಡೆದು ಹೋಗಬಹುದು. ஒருவேளை தண்ணீர்களை கடந்து போக வேண்டியதா இருக்கும். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ನೀರಿನ ಮೇಲೆ ನಡೆದು ಹೋಗಬಹುದು. ஒருவேளை உளியை கடந்து போக வேண்டியதா இருக்கும். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಉಳಿಯನ್ನು ಮುಂದೆ ಸಾಗಬೇಕಾಗಿದೆ. அந்த நேரமெல்லாம் நமக்கு மிகவும் கடினமாக இருக்கும். ಆ ಸಮಯವೆಲ್ಲ ನಮಗೆ ತುಂಬಾ ಕಠಿಣ ಸಮಯವಾಗಿದೆ. ஏன் தேவன் என்னை இப்படியெல்லாம் சோதிக்கிறார்? ಏಕೆ ದೇವರು ಈ ರೀತಿ ನಮ್ಮನ್ನು ಶೋಧಿಸುತ್ತಾನೆ? தேவன் ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறார்? ದೇವರು ಏಕೆ ನಮ್ಮನ್ನು ಈ ರೀತಿ ಕಷ್ಟಪಡಿಸುತ್ತಾನೆ?
எதற்கென்றால் உன்னை மகிமைப்படுத்துவதற்காக. ಏಕೆಂದರೆ ಆತನು ನಿನ್ನನ್ನು அவருக்கு ಮಹಿಮೆಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ, பிரியமுள்ள குமாரனாக, பிரியமுள்ள குமாரத்தியாக உன்னை மகிமைப்படுத்துவதற்கு, உன்னை படைப்பதற்கு, உன்னை பிரித்து வைப்பதற்கு இந்த ப்ராசஸ் வழியாக தேவன் உன்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ಆತನ ಮಗನ ಹಾಗೆ ನಿನ್ನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ಈ ಕಾರ್ಯಗಳ ಮುಖಾಂತರ ನಿನ್ನನ್ನು ಬೇರ್ಪಡಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. இவ்வளவு செய்த பிறகுதான் ಇಷ್ಟು ಮಾಡಿದ ಮೇಲೆಯೂ அவருடைய நாமத்தை அவனுக்கு தரிக்கிறார். ಇಷ್ಟಾದ ಮೇಲೆ ಆತನ ನಾಮವನ್ನು ಅವರಿಗೆ ಧರಿಸುತ್ತಾನೆ. நாமம் எப்ப தரிக்கப்படுகிறது? ನಾಮ ಯಾವಾಗ ಧರಿಸುತ್ತದೆ? நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். ನನ್ನ ಮಹಿಮೆಗಾಗಿ ನಾನು ಸೃಷ್ಟಿಸಿ ರೂಪಿಸಿ ಉಂಟು ಮಾಡಿದ ನನ್ನ ಹೆಸರಿನ ಬಲರನ್ನು ನಾನು ಬರಮಾಡಬೇಕೆಂದು அப்போ ಅಪ್ಪಣೆ ಕೊಡುವೆನು. நீங்கள் அந்த மூன்றாம் கிரியையாக படைத்து என்கிற ஸ்டேஜுக்கு நீங்க வந்த பிறகுதான் அவர் உங்களுக்கு நாமம் தெரித்து இது என்னுடைய குமாரன், இது என்னுடைய குமாரத்தி என்று முடிக்கிறார். ನೀವು ಉಂಟು ಮಾಡುವ ಆ ಹಂತಕ್ಕೆ ಬಂದ ಮೇಲೆನೆ ಆತನು ಇವನೇ ನನ್ನ ಕುಮಾರನು, ಇದನೇ ನನ್ನ ಕುಮಾರ್ತೆ ಎಂದು ತನ್ನ ಹೆಸರನ್ನು ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನು மகனாக ஒப்பிக்கொள்ளுவர். சோ அந்த இடத்திற்கு நீங்கள் வருவதற்கு உங்களை பரிபூரணமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. அப்பொழுது யார் அந்த இடத்திலே வர முடியும்? ಯಾರು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರಲು ಸಾಧ್ಯ? யாகுவா யாரை சிநேகிக்கிறாரோ அவர்கள் தான் அந்த இடத்துக்கு வர முடியும். ಯಾಹುವ ಯಾರನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೋ ಅವರೇ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರಲು ಸಾಧ್ಯ. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ, ಯಾರನ್ನು ಕನಿಕರಿಸಲು ನಾನು ಚಿತ್ತವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ, எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ ಯಾರನ್ನು ನಾನು ಕರುಣಿಸಬೇಕೆಂಬ ಚಿತ್ತವಾಗಿದ್ದೇನೆ, அவர்களைத்தான் தேவன் இந்த வழியிலே நடத்துவார். ಅವರನ್ನೇ ದೇವರು ಈ ಮಾರ್ಗವಾಗಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. நாம் அந்த வழியிலே நடத்தப்படும் பொழுது ನಾವು ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಆ ಮಾರ್ಗ ನಡೆಸುವಾಗ திடீரென்று தேவன் ஒருவர் இருந்தால் இதெல்லாம் எனக்கு சம்பவிக்குமா என்று கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை கூட கடந்து வரும். ದೇವರು ಒಬ್ಬರು ಇದ್ದರೆ ನನಗೆಲ್ಲ ಈ ರೀತಿ ನನಗೆ ನಡೆಯುತ್ತದಾ ಎಂಬ ಕೇಳುವ ಪ್ರಶ್ನೆಯು ಸಂಭವಿಸಬಹುದು. ஹல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் இருக்கிறாரா, தேவன் இருந்தால் இப்படியெல்லாம் நடக்குமா என்று கேட்கிற உன்னை கொண்டு தேவன் நிச்சயமாகவே ஜீவிக்கிறார் என்று சொல்ல வைப்பார். ದೇವರು ಇದ್ದಾರಾ ಎಂದು ಕೇಳುವ ನಿನ್ನನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು ಖಂಡಿತವಾಗಲೂ ಜೀವಿಸುತ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳುವ ಹಾಗೆ ಆತನು ನಡೆಸುತ್ತಾನೆ. வேதத்துல நமக்கு சாட்சிகள் இருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಗಳು ಅನೇಕ ಇವೆ. ஹல்லேலூயா. அல்லேலூயா. கிதியோனை பத்தி கிதியோன் என்ன சொன்னாரு? தேவன் எங்களோடு இருந்தால் இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் எங்களுக்கு, இந்த சோதனை எல்லாம் எங்களுக்கு ஏன் நடக்கிறதுன்னு கேட்டார். ಗಿದ್ಯೋನನು ಹೇಳಿದ್ದು ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದರೆ ಈ ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ಏಕೆ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದನು. ஆனால் அந்த கிதியோனை கொண்டே தேவன் என்ன செய்ய சொன்னார்? ಆ ಗಿದ್ದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು ಏನು ಮಾಡಲು ಹೇಳಿದನು? யாகோவுடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்ல வைத்தார். ಯಾಕೋಬನ ಕತ್ತಿ ಗಿದ್ಯೋನ ಕತ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. ஹல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. நம் ஒவ்வொருவரையும் தேவன் அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ದೇವರು ಆ ರೀತಿ ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நம் ஒவ்வொருவரையும் தேவன் அப்படி மகிமைப்படுத்த சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ದೇವರು ಆ ರೀತಿ ಮಹಿಮೆಪಡಿಸಲು ಚಿತ್ತವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் மகிமைப்படுத்தி தம்முடைய நாமத்தை உங்களுக்கு தருவார். ಆತನು ತನ್ನ ಮಹಿಮೆಪಡಿಸಿ ತನ್ನ ಹೆಸರನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುವನು. அப்பொழுது சொல்வார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளை என்று சொல்வார். ಆ ಹೇಳುವನು ನನ್ನ ನಾಮವನ್ನು ಧರಿಸಿದಂತ ನನ್ನ ಮಕ್ಕಳು ಎಂಬುದಾಗಿ. எந்த பிள்ளையும் தன் தகப்பனுடைய பெயரால் அறியப்படும். ಯಾವ ಮಗುವಾದರೂ ತನ್ನ ತಂದೆಯ ಹೆಸರ ಮುಖಾಂತರ ಅದು ತಿಳಿಯುತ್ತದೆ. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தாயின் பேர்ல அறியப்படாதா? ಹೇಗೆ ತಾಯಿಯ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಅದು ತಿಳಿಯುವುದಿಲ್ಲ. இப்ப நிறைய பேர் அந்த புரட்சியை பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். ಅನೇಕರು ಈ ರೀತಿ ಹೋರಾಟ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. எதுக்கு நான் அப்பா பேரை போடணும், நான் அம்மா பேரை போட்டுக்கிறேன்னு சொல்றாங்க. ಯಾವುದಕ್ಕೆ ನನ್ನ ತಂದೆ ಹೆಸರನ್ನು ಹಾಕಬೇಕು, ತಾಯಿಯ ಹೆಸರನ್ನು ಹಾಕುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் நாம தேவனை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருமே தேவனுடைய நாமத்தை தான் தரித்துக் கொள்ள வேண்டும். ದೇವರು ನಂಬುವವರು ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ನಾಮವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஏன்னா நமக்கு தாய் கிடையாது, ಏಕೆಂದರೆ ನಮಗೆ ತಾಯಿ ಇಲ್ಲ, தகப்பன் தான் நம்மை உருவாக்கினார். ತಂದೆಯೇ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால அவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தகப்பனுடைய பெயரைத்தான் தன்னோடு வைத்துக் கொள்வார்கள். ಆದ್ದರಿಂದ ತನ್ನ ಮಕ್ಕಳು ತನ್ನ ತಂದೆಯ ಹೆಸರನ್ನು ಯಾವಾಗಲೂ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವರು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள அந்த பரம ஞானத்தை எங்களுக்கு தாரும் என்று நாம் கேட்க வேண்டும். ಈ ಸತ್ಯವೇದದ ರಹಸ್ಯ ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಆ ಪರಲೋಕದ ಜ್ಞಾನವನ್ನು ನಮಗೆ ಕೊಡು ಎಂದು ನಾವು ಕೇಳಬೇಕು. இதுவரைக்கும் நான் ஏன் சிநேகித்தார் ஏன் வெறுத்தார் என்ற காரியத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லவில்லை. ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ಪ್ರೀತಿಸಿದನು, ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ದ್ವೇಷಿಸಿದನು ಎಂಬುದು ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ. இன்னொரு அரை மணி நேரம் தான் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நான் சொல்லித்தரேன். ಇನ್ನು ಅರ್ಧ ಗಂಟೆ ನೀವು ಕುಳಿತುಕೊಂಡರೆ ನಾನು ನಿಮಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಹೇಳಿಕೊಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. அல்லேலூயா. உட்காருவீங்களா? உட்கார மாட்டீங்க. சரி, அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் பார்க்கலாம். பிள்ளை பசியோட வருவான். என்ன சிஸ்டர்?
அப்படியா? ஓகே, சரி. எப்படி ஆனாலும் டைம் ஆயிடுச்சு, நம்ம முடிப்போம். அடுத்த வாரத்துல நீங்க ஒருவேளை ஞாபகப்படுத்தினீங்கன்னா நம்ம இதை அப்படியே எடுத்து பார்க்கலாம். இல்லைன்னா நம்முடைய ஸ்கிரிப்சர் ஸ்டடியில நாளைக்கு வந்தீங்கன்னா இதை பற்றி பேசலாம். சரி, ஓகே, சரி. சோ இப்போ நாம தெரிந்து கொண்டோம், தேவன் எல்லாரையும் ரட்சிப்பதில்லை. ஆனா அவர் எல்லாரையும் ரட்சிக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? சிருஷ்டிக்கிறார், பின்பு உருவாக்குகிறார், பின்பு படைக்கிறார், அதற்கு பிறகு மகிமைப்படுத்துகிறார், தன்னுடைய நாமத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு நாமத்தை பெற்றுக்கொள்வதென்றால் அது ஒரு எளிதான விஷயம் அல்ல. நீங்கள் ஒருவேளை அப்படியே அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருந்தால் இந்த வழியில் தான் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் நீங்கள் உங்களை முழுவதுமாக அவருக்கு ஒப்புக் கொடுப்பதுதான். நிச்சயமாக அந்த வழியிலே யாகோவா உங்களை நடத்துவாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவரீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு தொடர்ந்து எங்களோடு பேசும் ஐயா. நாங்கள் உம்முடைய மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டு, நாங்கள் உருவாக்கப்பட்டு, நாம் படைக்கப்படும் வரைக்கும் எங்களை நீர் வழி நடத்துவீராக. அதன் பின்பு எங்களை மகிமைப்படுத்துவீராக. பின்பு உம்முடைய நாமத்தை எங்களுக்கு தரிப்பீராக. நீர் எப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய குமாரனின் சாயலில் எங்களை மாற்றுவீராக. ஆம் ராஜா, இந்த உலகம் எங்களை காணும் போது உம்முடைய குமாரனாக எங்களை காண கிருபை செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதித்தருளும். தொடர்பில் இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த செய்தியை கேட்க போகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருளும். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷா மசீஹ் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். யாகுவா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷலோம். ஆமென். ஹல்லேலூயா.